விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 16/9/2024 ஆவணி மாதம் 31ஆம் நாள், ஆவணி மாதத்தின் கடைசி நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத லாபம் காணப்படக்கூடிய நாள். பணவரவில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு புத்துணர்வும் ஒரு சந்தோஷமும், என்னடா வாழ்க்கை என்ற சலிப்பும் மாறக்கூடிய நாளாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்பதை இன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த காரியம் இருந்தாலும் அதில் யோசிக்காமல் தைரியமாக இறங்குவது பெரும் வெற்றியையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உண்டான அற்புதமான நாள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்திற்கோ படிப்பு விஷயத்திற்கோ ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ரிஷபத்திற்கு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. பிள்ளைகளோட ஒரு விஷயத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்குவதும் சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதும் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பசுமாடுக்கு இன்று உணவளிப்பது பெரிய அளவு தடைகளை தவிடுபடியாக்கும். பெரியவர்களிடம் கோபதாபம் வேண்டாம். பெரியவர்கள் ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் வேப்பங்காயாக கசக்கக்கூடிய நாள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டு பெற்றாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவே பெரிதாக என்பது எந்த விதத்தில் நியாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய கோபதாபம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நன்மை அனுகூலம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் சந்திராசிரமத்தில் இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். வாகனத்தில் வித்தை, கூடா நட்பில் வித்தை வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம், வார்த்தைகள் சார்ந்த விஷயத்தில் சிறிது கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். இவ்வளோ கோபதாபமோ இவ்வளோ அதில் பொசசிவோ இருப்பது குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்திவிடும். விட்டு கொடுத்து முன்னேறுவது பல விதத்தில் படிப்படியாக அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், சத்ரு ஜெயம், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று தீரக்கூடிய பிராப்தம், புதிய முயற்சி, வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது
உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திடீர் முயற்சிகளில் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் நீண்ட நாட்களாக இருந்த கோபத்தையெல்லாம் மறந்து மற்றபடி அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உறவு முறையில் சிறிது மனமிட்டு பேசுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதிவு உயர்வு ப்ரமோஷன் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூலமும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சி பயணங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் புதிய அறிமுகத்தில் அனுகூலம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிறதற்கு அனுகூலமான காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதிக கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான மருந்துகளை தவற விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தில் இருக்கக்கூடிய சண்டைக்கு உங்கள் தேகத்தை வருத்தி கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பணவரவுக்கு உண்டான அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் விரைவில் செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பெரிய மனிதர்களிடம் சிறிது கவனமாக இருப்பதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம் அனுகூலம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை. கண்டிப்பாக சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது அற்புதமான நாளாக காணப்படும். சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் விரயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனாவசிய செலவுகளை மட்டும் நீங்கள் தான் கவனமாக செலவு செய்வது முக்கியம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் மனத்தாங்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், சுபவிரயம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குறையும் கிடையாது. அது முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வாகன அமைப்பில் மாற்றங்களை மனக்குழப்பத்துடன் ஆராயாமல் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.